பெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன இந்த ஹருரா பக்கி அடிக்கடி வருது, அப்புறம் காணாம போயிருது. ஒரு சிலர்லாம் பனி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், எங்க போன அப்படின்லாம் கேட்டீங்க. ஐ எம் ரியலி சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பனி கொஞ்சம் பெயின்ல இருந்துச்சா, அதனால தான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப எதுவா இருந்தாலும் தாங்கிக்குது இந்த பன்னி, அதனால இனிமேல் வீடியோஸ் போடுறதுக்கு லேட் ஆகாது. எனக்கு ஒர்க் ஏதாவது இருந்தா மட்டும்தான் இனிமேல் வீடியோஸ் வர்றதுக்கு லேட் ஆகும். நான் அவ்வளோ சீக்கிரத்துல கிவ் அப் பண்ற ஐடியால இல்லை. எனக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாவே இருக்கு, ஏக்கர் கணக்குல இருக்கு, நானே ஒத்துக்கிறேன். அதிகமா டிப்ரெஷனுக்கு போறேன். டிப்ரெஷன்ல எனக்கு செஸ்ட் பெயின் கூட வருது, ரொம்ப வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் பழகி போச்சு. ஏன்னா நிறைய வழிகளை பார்த்தாச்சு, அதுவும் ஒரு மாதிரி பழகி போன மாதிரிதான் இருக்கு. போய் டாக்டர்கிட்ட கேட்டது சொன்னாங்க, ஓவரா டிப்ரெஷன் ஆகக்கூடாது, ஆனா இப்படிதான் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் பெயின் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல, அது வாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்துட்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை விட்டுட்டேன். உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். அதிகமா டிப்ரெஷன் ஆயிட்டீங்கன்னா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்ககிட்ட சொல்லி அழுகுறங்க. என்ன மாதிரி உள்ளேயும் வச்சுக்கிறாதீங்க, வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தயவு செஞ்சு யாருக்கிட்டையாவது உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிடுங்க, சரிங்களா? என் பார்ட்னருக்கும் இதுல நான் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் யாருங்கிறத மறந்து போறப்பெல்லாம் நீங்க தான் வந்து ஞாபகப்படுத்துறீங்க. செல்லம், நீ இப்படிப்பட்ட கேரக்டர், அவ்வளோ சீக்கிரம்லாம் இதுக்கெல்லாம் உடஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேணா எப்பெல்லாம் நான் என்ன நானே மறந்து போறேனோ அப்பெல்லாம் நீங்க எனக்கு அடையாளம் காட்டுறதுக்கு என் கூடவே இருக்கீங்கல்ல. கண்டிப்பா சொல்றேன், ஃபியூச்சர்ல நான் உன் கூட இருப்பேனா இருக்க மாட்டேனா எனக்கு அது தெரியாது. பட் ஆனா நான் இருக்கிற வரைக்கும் எப்பவுமே உனக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நீ அடிக்கடி என்கிட்ட கேட்ப ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை கூட நான் உனக்கு சொன்னதே கிடையாது. ஆனா இந்த வீடியோல நான் சொல்றேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நானும் உன்னை ரொம்ப அதிகமா லவ் பண்ணேன். ஏன் தெரியுமா நான் உன்கிட்ட அந்த ஐ லவ் யூ அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணதே இல்லை. அதை அடிக்கடி யூஸ் பண்ணோம்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஆனா நீ என்கிட்ட கெஞ்சும் போது எனக்கு அது உன்னை ரொம்ப பிடிக்கும். என்னடா இது நம்ம பிள்ளை இப்படி கெஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு தெரியாது ஃபியூச்சர்ல நான் உன் கூட இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியாது. உன் கூட இல்லாட்டினாலும் நான் உன்னை லவ் பண்ணிட்டுதான் இருக்கேன். ஐ லவ் யூ மூன். வேணா என்னோட லைஃப்ல நீ தான் எனக்கு மூன். எப்பவுமே என்னோட லைஃப்ல இருக்கிற ஒரே மூன்னா அது நீ மட்டும்தான். எனக்கு என் பார்ட்னரை கூட நான் இந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு தெரியாது, ஆனா உன்னை நான் அதிகமாவே லவ் பண்றேன், சரியா? அதனால இந்த லவ் யூ உனக்கு மட்டும்தான் சொன்னோம், என் பார்ட்னர்கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். ஓகேடா, என் பார்ட்னருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனே பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான் கட்டாங்க. அந்த ஏரியா பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. அதோட சென்டர்ல தான் ஒரு ரொம்ப பெரிய வீடு இருக்கு. அந்த வீடு பாக்குறதுக்கு அவ்வளோ பெருசா இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளதான் ஒரு பர்சன் அழுகுற சவுண்ட் அப்படியே கேக்குது. அவங்க அப்படி அழுதுகிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் யாராவது இங்க இருக்கீங்களா, என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு, நான் என் வீட்டுக்கு போகணும், என் ஃபேமிலிய பார்க்கணும், ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு எனக்கு இன்னும் 2 நாள்ல மேரேஜ், ப்ளீஸ் யாராவது இங்க இருக்கீங்களா, என்னை காப்பாத்துங்க அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா, நீ வந்து என்ன கூட்டிட்டு போனா சார்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா பாடி ஃபுல்லா அவ்வளோ ஸ்கிராட்சா தான் இருக்கு. நெயில் மார்க்கு, பைட் மார்க்கு, ஸ்லாப் பண்ணது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடம்பே அவ்வளோ காயமா இருக்குது. அவங்க காலில பார்த்தா ஒரு சங்கிலி தான் போட்டிருக்கு. அவங்க அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்க பாடியில சுத்தமா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை, கையை கூட தூக்க முடியல. இருந்தாலும் ஒரு மாதிரி அவங்க உடம்புலாம் அப்படியே குறுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க பாடியில ஒரு ட்ரெஸ் கூட இல்ல. அதை பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ அழுகையா வருது. அவங்க அப்படியேதான், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு என் வீட்டுக்கு போகணும், அண்ணா எங்க இருக்குன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ அன்னைக்கே சொன்ன இங்கெல்லாம் படிக்க வேணான்னு, நான் தான் கேட்கவே இல்லை, எனக்கு ரொம்ப வலிக்குதுண்ணா, எங்க இருக்கு, எனக்கு பயமா இருக்குண்ணா. அந்த மாதிரி அந்த பர்சன் அழுதுகிட்டே அவங்க பாடி எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஹைட் பண்ண வாக்குலயே உட்காந்துருக்காங்க. பார்த்தா ஃபுல் நேக்கடா இருக்காங்க.
அவங்களுக்கு அவ்வளவு அழுகையா வருது. அவங்க அப்படியே பாக்குறாங்க, என் ட்ரெஸ் என் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் பாக்குறாங்க. அது பார்த்தா ரொம்ப அப்படியே கிழிஞ்சு போயிருக்கு. பிள்ளைக்கு அப்படியே அழுக வருது. என் ட்ரெஸ்லாம் இப்படி கிழிஞ்சிருச்சு, என்ன பண்ணுவேன், எனக்கு வேற ட்ரெஸ் வேணுமே இப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்கும் போது எந்திரிச்சு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. பார்த்தா அவங்க கால சங்கிலி தான் கட்டியிருக்காங்க. இத பார்த்தோன்னா அவங்க ரொம்ப அழுகுறாங்க. எதுக்கு எதுக்கு இப்பெல்லாம் பண்ணிருக்காங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. இது வேற எவ்வளவு ரெட்டிஷா இருக்கு, என் காலு ஃபுல்லா காயமாயிடுச்சு. எனக்கு இங்க இருந்து போகணும், என் வீட்டுக்கு போகணும், ப்ளீஸ் என்ன வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த சங்கிலியதான் கலட்ட ட்ரை பண்றான். ஆனா அவனால கொஞ்சம் கூட முடியல. அப்படியேதான் இப்ப அந்த ரூமை விட்டு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நடக்க ட்ரை பண்றான். இப்ப அப்படியே பொத்தன் கீழே விழுந்துடுறான். அவனுக்கு அப்படியே வலிக்குது. எனக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது அண்ணா, எனக்கு ரொம்ப வலிக்குதுண்ணா. அக்கா எங்க இருக்குக்கா, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் வீட்டுக்கு போகணும் இப்படி சொல்லிட்டு அவன் காலைதான் பாக்குறான். அந்த சங்கைய அந்த பெட்ல இருந்து ரெஸ்ட் ரூம் அந்த அளவுக்கு போற அளவுதான் தூரம் இருக்குது. அது அந்த டோர் கிட்ட வர அளவுக்கு கூட தூரம் இல்ல. அவன் அப்படியே விழுந்துட்டே பாக்குறான். அந்த டோரையும் பாக்குறான், அவனோட காலையும் பாக்குறான். எனக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, எனக்கு இது பிடிக்கல. சார்லி எங்க இருக்கு சார்லி, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு சார்லி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்லி, என்னால முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது சார்லி, இங்க பாரு, எனக்கு அடிபட்டுச்சு சார்லி, நீ எங்க இருக்க, சீக்கிரமா வா சார்லி, உங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்து சார்லி இப்படி சொல்லிட்டு குழந்தை அப்படியே ரொம்ப அழுகுது. இவங்க எல்லாரும் ரொம்ப மோசமா பிஹேவ் பண்றாங்க சார்லி. என்ன லீ கூட ஏமாத்திட்டான் தெரியுமா, எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார்லி, எனக்கு யாரும் நம்புறதுன்னு கூட தெரியல சார்லி, எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும், அண்ணா கிட்ட சொல்லணும், இங்க நடந்தது எல்லாம் சொல்லணும், எனக்கு பாடிலாம் ரொம்ப வலிக்குது சார்லி, எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினா இருக்கு தெரியுமா, எனக்கு ரொம்ப ரொம்ப வலிக்குது, எனக்கு உங்களெல்லாம் பார்க்கணும் இப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த்தே இல்ல. இப்ப அப்படியேதான் பாக்குது. பெட் மேல ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் இருக்கு. அப்படியே எந்திரிக்க முடியாம எந்திரிக்குது. எந்திரிச்சிட்டு அந்த ஷர்ட்டை தான் பாக்குது. இது அவங்களோட அவங்களோட ஷர்ட் தானே, எனக்கு ஏதோ போன கூட பிடிக்கல. அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமா என்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, எனக்கு அவங்க யாரையுமே பிடிக்கல. ஆனா எனக்கு போடு வேற ட்ரெஸ் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஷர்ட்டே பாக்குது. ஃபுல்லா அது பாடியும் பாக்குது. அவ்வளவு காயமா இருக்குது. இப்ப அப்படியேதான் நகர முடியாம அப்படியே மெல்ல மெல்ல நகருது. எனக்கு எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு ரொம்ப வலிக்குது, ஏன் இப்படி வலிக்குது இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே மிரர் முன்னாடிதான் நிக்கிறான். பார்த்தா அவனோட கண்ணத்துலதான் அப்படியே ஒரு பைட் மார்க் இருக்குது. அதுல இருந்து அப்படியே ஒரு மாதிரி ரெட்டா பிளட் அப்படியே வெளியே வந்த வாக்குல இருக்குது. இன்னும் அப்படியே தொட்டு பாக்குது. இது இது எனக்கு ரொம்ப வலிக்குது, இப்படி வலிக்குது அம்மா, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னா இப்படி சொல்லிட்டு புள்ள அப்படியே அழுகுது. பிள்ளைக்கு பார்க்க அவ்வளோ அழுகையா இருக்குது. அவன் உடம்புல கொஞ்சம் இடம் விடாம எல்லா இடத்துலயும் வெறும் காயமா இருக்குது. அவன் அப்படியே பார்க்கலாம். பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்காவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலி வேற பிள்ளைக்கு தூக்குற அளவு கூட ஸ்ட்ரென்த் இல்ல. ஒரு மாதிரி அப்படியே மெதுவா நகர்ந்து அப்படியே ரெஸ்ட் ரூம்க்கு போகுது. போய் ஷவரை தான் ஆன் பண்ணுது. அந்த தண்ணி எல்லாமே அவனோட மேல பட்டோன்னு அவன் அப்படியே கத்துறான். எனக்கு எனக்கு வலிக்குது, எரியுது, எனக்கு வலிக்குது இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே கத்திட்டு இருக்கான். அது அவனுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. இப்ப அப்படியேதான் கொஞ்ச நேரத்துல ஷவர் பண்ணிட்டு அவன் வெளியே வரான். அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டை விட்டு வேற ஷர்ட்டே இல்லை அப்படின்ட்டு அவன் அப்படியே பாக்குறான். பிள்ளைக்கு அப்படியே கண்ணீரா வருது. எனக்கு இது போடவே பிடிக்கல. இவங்க எல்லாரும் ரொம்ப மோசமானவங்க. இவங்க எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்க.
நீ கண்டிப்பா என் ஃபேமிலி கிட்ட சொல்லுவேன், என் அண்ணா கிட்டையும் என் அக்கா கிட்டையும் சொல்லுவேன். இப்படி சொல்லிட்டு இப்ப அப்படியே அழுதுகிட்டு இருக்கு. ஏன்னா இதுல ஜிமினாக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்க அண்ணனும் அக்காவும் தான் அப்படியே வளர்த்திருந்திருப்பாங்க. அவங்கள தவிர ஜிமினாக்கு வேற உலகம்னா சார்லி மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஜானு அவ்வளவுதான் அவனோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்திருப்பான். அவன் அப்படியே அழுகுறான், ரொம்ப அழுகையா வருது. எல்லாம் அழுதுகிட்டே அந்த ஷர்ட்டை தான் போடுது. அந்த ஷர்ட் அப்படியே தைச்சு கீழே தான் இருக்கு, கொஞ்சம் இறங்கிதான் இருக்கு. அவன் அப்படியே பாக்குறான், எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த ஷர்ட் போட பிடிக்கவே இல்லை, எனக்கு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என் வீட்டுக்கு போகணும். இப்படி சொல்லிட்டு அவன் பெட்ல போய் அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி உட்காடுறான். அவனால உட்காரவும் முடியல, அவனுக்கு அப்படியே பெயினா இருக்குது, எனக்கு வலிக்குது. இப்படி சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டு பக்கத்துல இருக்கிற டேபிள தான் பாக்குறான். அதுல பார்த்தா ஃபுட் இருக்குது, அப்படியே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸும் எழுதி இருக்கு. அதுல பார்த்தா நல்லபடியா சாப்பிட்டுட்டு சமத்து குட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காங்க. இத பார்க்கும் போதே இவனுக்கு ரொம்ப கோவமா வருது. அது அப்படியே கசக்கி போடுறான். அந்த பிளேட்ல இருக்கிற ஃபுட் எல்லாமே தூக்கி எறிறான். அது அப்படியே செதறி போய் விழுகுது. அவன் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். யாருக்கு வேணும் உங்க ஃபுட் எல்லாம், எனக்கு ஒண்ணும் வேணும், நான் பட்னி கடந்து கூட சாவேன் தவிர நீங்க கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு உங்க கூட இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் லீ தான். லீ எவ்வளவு நம்பினேன், அவன் ஏன் இப்படி பண்ணான்? இப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். மூச்சு கொட்டி தான் இப்ப அப்படியே முன்னாடி நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குது. அவனுக்கு அவ்வளோ அழுகையா வருது. இது எல்லாம் அன்னையில இதுதான் ஸ்டார்ட் ஆனிச்சு. நான் மட்டும் அன்னைக்கு காலேஜுக்கு போகாம இருந்திருந்தேன்னா ஏன் இதெல்லாம் நடக்க போகுது? இந்த மாதிரி சொல்லிட்டு மூச்சு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து நடந்த சீன் தான் அப்படியே யோசிக்குது. எல்லாம் அப்படியே அழுதுகிட்டே ஜானோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வெளியே வருது. ஜான் சொல்லிக்கிட்டே வரான், என்னடா மச்சான், அவனை ஒரு பெரிய தைரியசாலின்னு நினைச்சா நீ இப்படி ஒரு டம்மி பீஸா இருக்க. சரி ஓகே, நீ ஊசி போடுறதுக்கு அழுகிறேன்னு பார்த்தா அங்க வந்து இந்த கூறுகட்ட குப்பாய் டாக்டர்ஸ் ஊசி போடுறதுக்கு அவங்களுக்கு கை கால்லாம் அந்த நடுங்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க யாரும் டாக்டர்ஸா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்டா ஜிமினா. நீ என்ன சொல்ற? இப்படி சொல்லும் போது ஜிமினாவோட மூஞ்சியதான் அப்பதான் ஜான் திரும்பி பார்க்கலாம். அது பார்த்தா அழுது கண்ணு காது எல்லாமே அப்படியே ரெட்டிஷா இருக்கு. ஜான் அப்படியே பாக்குறான், டேய் உனக்கு ஊசி தாண்டா போட்டாங்க, உனக்கு ஒன்னும் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணல, என்னமா ஆப்ரேஷன் பண்ணவங்க மாதிரி அழுதுட்டு வர. ஐ திங்க் ஆப்ரேஷன் பண்ணவங்க கூட இந்த லெவல் அழுதுருக்க மாட்டான்டா. சும்மா இருடா, எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா, எனக்கு ரொம்ப வலிக்குது. அந்த நர்ஸு நறுக்குன்னு போட்டுட்டாங்க, அவங்க ஊசி எடுக்கவே எவ்வளவு லேட் ஆக்கிட்டாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப வலிக்குது. ஓ சச்சோ, என் பேபிக்கு வலிக்குதா? சரி விடு, அடுத்த தடவை வலிக்காம ஊசி போட்டு சொல்லலாம். சரி வாடிச்சல, நம்ம வீட்டுக்கு போலாம். மணிய பாரு, மணி என்ன ஆச்சு? 10 மணிக்கு மேல ஆச்சுல, நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போயிட்டு நான் உனக்கு சுக்கு காப்பி வச்சு தரேன், குச்சனா எல்லாம் சரியா போயிடும், வா வா. இப்படி சொல்லும் போது ஜிம் அப்படியே பாக்குறான், ஏன்டா நீ என்ன கிண்டல் பண்றியா? ஏய் இல்லடா, நான் ஒண்ணும் உனக்கு கிண்டல்லாம் பண்ணல. எங்க வீட்டுல எல்லாம் எனக்கு இப்படி இருந்தா எங்க வீட்டுல எல்லாம் சுக்கு காப்பி தான் வச்சு கொடுப்பாங்க, அதை குச்சேன்னு வச்சுக்கோ அப்படி இருக்கும் தெரியுமா. ஆனா என்ன கொஞ்சம் உரைக்கும், அத மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை தான் அங்க இருந்து ஜான் அப்படியே சொல்லி கூட்டிட்டு போயிடான். அதுவே நம்ம பசங்க பக்கம் பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே அப்படியே கை கால்லாம் உதறுது. அங்க இருக்கிற நர்ஸும் சரி டாக்டர்ஸும் சரி நைட் டியூட்டி பாக்குறதுக்கு நம்ம பசங்களை இறக்கி விட்டாங்க. அவங்க அப்படியே பாக்குறாங்க, எல்லா சைடும் அப்படியே அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு பேஷண்ட் எந்திரிச்சு உட்காடுறாங்க. அது பார்த்தா மார்ச்சுரி மாதிரி இருக்கவுமே அவங்க பீதி ஆயிருது. டக்குன்னு உட்காரவுமே இங்க ஜெக்கெல்லாம் அள்ளு விட்டுருது. அவன் அப்படியே ஆரம் கைய போய் டைட்டா பிடிக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிக்கும் போது ஆரம்க்கு அதுக்கு மேல பயமா இருக்கு. அவன் கை காலம் அப்படியே ஷிவர் ஆகுது. டேய் ஏன்டா இந்த கத்துற, பதறாத, எனக்கு பதறதுல. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஜேகப் தான் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்னடா இவன் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தா ஜேகப் ஒரு பெட்டுக்கு பக்கத்துலதான் நின்னுக்கிருந்திருப்பான். அந்த பெட்ல இருந்து போதும் தான் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. அத பார்த்துட்டுதான் புள்ள இப்படி கத்துது. அந்த ஆளை பார்த்துட்டு ஜேக்கெல்லாம் அப்படியே ஆரம் மேல ஏறி உட்காந்துக்கிறோம். இந்த சைடு நம்ம ஜின்னு ஒரு பெட்ல அப்படியே பேஷண்டா அவனும் படுத்துடுறான். இத பாக்குற தயங்கா அள்ளு ஓடிதான் அவன் அப்படியே பாக்குறான். என்னடா நடக்குது, இது ஆஸ்பத்திரியா இல்ல மார்ச்சரியாடா? எது உயிர் இருக்கு எது உயிர் இல்லைன்னே தெரியலடா.
முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டெல்லாம் அங்கேயே கழட்டி போட்டுட்டு வெளியே ஓடியாந்துடுறான். ஆரம் அப்படியே பாக்குறான். டேய் இறங்குடா, வெளியே போன்றான். ஹயாங் ஹயாங் ப்ளீஸ், நான் உங்களோட லிட்டில் பிரதர் தானே, என்ன தூக்கிட்டு போங்க. அது ஒன்ன தூக்கிட்டு ஓடணுமா? டேய் இங்க நான் ஓடுறதுக்கே வழி தெரியாம இருக்கு. ஜெகே கீழே இறங்குடா, 2 பேரும் சேர்ந்து கூட வெளியே ஓடிடலாம்டா. அங்க பத்தியா தயாங்க ஆளுக்கு முன்னாடி ஓடிட்டான். சுகா எங்கடா? சுகா அப்பவே பெட்டுக்கடியில போய் செட்டில் ஆயிட்டான். ஹயாங் நம்ம தான் லேட்டு. எனக்கு வேற அந்த அம்மாவை பார்த்தா கை கால்லாம் உதறுது. ஹயாங் என்ன இப்படி இருக்கா? இங்க வேமா வேமா வெளியே போங்க. டேய் நீ இறங்குனதானே வெளியே போக முடியும். ஹயாங் நான் இறங்க மாட்டேன், என்ன தூக்கிக்கிட்டே ஓடுங்க. டேய் நீ என்ன கொஞ்சம் நெஞ்ச வெயிட் இருக்கியாடா? இந்த மாதிரிதான் ஆரம் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுவே தயங்க பார்த்தோம்னா ஆளுக்கு முன்னாடி வெளியே வந்துட்டு அவன் கார்ல ஏறி உட்காந்துருக்கான். நம்ம சுகால அப்படியே பெட்டுக்கு அடியில படுத்தாலுதான் வெளியே வரவே இல்லை. அவன் அப்படியே ஊருக்குனால பாக்குறான். அந்த சைடு பார்த்தோம்னா ஜேகேவும் சரி ஆரமும் சரி அப்படியே நடுங்கிக்கிட்டே செவரா ஒட்டி இருக்காங்க. நம்ம ஜேகோப் தான் அந்த பேஷண்ட் பக்கத்துல இருந்து கொஞ்சம் கூட பிள்ளை நகரவே இல்லை. அவன் அப்படியே நிக்கிறான். அந்த பேஷண்ட் இவங்களே அப்படியே வினோதமா பாக்குறாங்க. இவன் அப்படியே பாத்துக்கிட்டே சொல்ற, என்கிட்ட வந்துடாது, என்கிட்ட மட்டும் வந்துடாது, என்கிட்ட மட்டும் வந்துடாது இப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகோப் தான் அப்படியே புலம்பிக்க இருக்கான். இந்த சைடு ஜின்னு தான் அப்படியே ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே படுத்துக்க இருக்கிறான். பக்கத்துல இருக்கிற பேஷண்ட் அப்படியே தூக்கத்துல கையதான் போடுறவங்க. ஜின்னு அப்படியே அலறி கத்திடுறான். அப்படி கத்தவுமே இவங்க எல்லாருமே அரண்டுறது. அவங்க எல்லாருமே அடிச்சோம் பிடிச்சோம் அப்படின்ட்டு வெளியே ஓடிடுறாங்க. சுகாலாம் பூனை ஸ்பீடு இதுலதான் பிள்ளை காட்டுது. அப்படியே அவங்களுக்கு முன்னாடி ஒடியாருது. கடைசியில பார்த்தா ஜேகப் மட்டும் தான் நிக்குது. ஜேகப் அப்படியே சுத்தி பாக்குது. பார்த்தா பெட்ல இருக்கிறவங்க அடுத்து எல்லாருமே அப்படியே எந்திரிச்சு உட்கார்றது பார்த்தோம்னா புள்ள அப்படியே அலறிக்கிட்டே வெளியே ஓடியாருது. ஐயோ என்ன மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்களே இப்படி சொல்லிட்டா அவனும் அப்படியே ஒடியாராம். இப்ப எல்லாருமே அப்படியே வெளியே ஒடியாந்துட்டு அவங்க எல்லாருமே அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியேதான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ண எல்லாருமே அப்படியே கார்ல போய்க்கு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே தயங்க பார்த்துதான் முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன் அப்படியே நக்கலா பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான். ஹயாங் என்ன ஹயாங், ஆளுக்கு முன்னாடி ஒடியாரதை விட்டுட்டு இவனை தூக்கிட்டு நீங்க ஒடியாருவீங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன். ஆனா உன்ன என்னால அதை மறக்கவே முடியல ஹயாங். என்ன எல்லாரும் கோரஸா கத்திட்டு ஓடியாந்தீங்க, என்னோட ஏகோப்ப ஹயாங் மட்டும் தனியா ஓடியாந்தாங்களே, என்ன ரகசியம்? அவனாடா பார்த்த உடனே அப்படியே ஷாக்ல நின்னுட்டான். அது எப்படா கூட இருக்கிற டீம் மெம்பர்ஸ விட்டுட்டு ஓடியாந்த? கொஞ்சமாச்சும் கூட இருக்கிறவங்க பின்னாடி வராங்களான்னு கூட பார்க்காம நீ பாட்டுக்கு ஆளுக்கு முன்னாடி ஓடியாந்துட்ட. ஹயாங் அதுவா ஹயாங், எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா எந்திரிச்சு உட்காரும் போதே எனக்கு உள்ள கலக்கிருச்சு. அதுக்கப்புறம்லாம் நெக்ஸ்ட்டுக்கெல்லாம் பாடி தாங்காது. அதனாலதான் எதுக்குடா இந்த ரிஸ்கான வேலை எல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, ஆளுக்கு முன்னாடி உயிரை காப்பாத்திக்கணும்னு நான் வெளியே ஓடியாந்துட்டேன். எனக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு, அதனாலதான் கார்ல வெயிட் பண்ணிக்கிருந்தேன். நல்லா வெயிட் பண்ணடா இப்படி சொல்லிட்டு பசங்க எல்லாருமே அப்படியே ஒரு செம்ம டயர்ட்ல அவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்ப அப்படியேதான் வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஜிமினா தான் ரொம்ப உடம்பு சரியில்லாததுனால நம்ம ஜான் சொன்ன மாதிரி சுக்கு காஃபி எல்லாம் வச்சு கொடுக்குறோம். ஜிமினா ஒரு சிப் தான் எடுத்திருக்கான், அவனால அதுவே முடியல. இது என்ன காஃபி, இது ரொம்ப உரைக்குது, எனக்கு வேணாம். டே இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, எங்க பாட்டி சொல்லிருக்காங்க தெரியுமா, சுக்கு காபி குடிச்சா உடம்புக்கு ஆம்புட்டு நல்லது, ஒழுங்கு மரியாதை குடுறா இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே ஜிம்னா வாயை ஓப்பன் பண்ணி அவனே ஊத்தி விட்டுறான். ஊத்தி விட்டுட்டு அவனுக்கு பெட் எல்லாம் சரி பண்ணி அவன் அப்படியே படுக்க வச்சுட்டு போயிடறான். நம்ம செல்லக்குட்டியும் நல்லா படுத்து தூங்குது. இந்த சைடு மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க அவ்வளோ டயர்ட்ல அவங்களும் போய் பெட்ல அப்படியே அவங்க பிளேஸ்ல அப்படியே படுத்துடுறாங்க. படுத்தாலுமே அவங்களுக்கு ஜிம்னாவோட நினைப்பு மட்டும்தான் வருது. அவங்க எல்லாருமே அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் அப்படியே மாத்தி மாத்தி சிரிக்கிறாங்க. ஹயாங் நீங்க அவனை தானே நினைச்சீங்க? ஆமாண்டா, வேற யாரும் நினைப்பேன். ஆனா என்ன, இன்னைக்கு இருந்த கோவத்துக்கு பேபி பாய் ஏதாவது பண்ணணும்னு தான் நினைச்சோம். பாவம், ஆனா அவனையும் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுனால எதுவும் பண்ண தோணல. ஹயாங் இனி யாரும் நம்ம லட்டு என்ன ஹயாங் பண்ணிக்கிருக்கோம், நம்மளை பத்தி கண்டிப்பா நினைச்சிருக்குமா? டே அவன் எப்படா நம்மளை பத்தி நினைப்பான்? நம்மளை பார்த்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கே நம்மளை பார்த்த அவ்வளோ பயந்தான். அவனாவது நம்மளை பார்த்து நினைக்கிறாதா? ஐ திங்க் அவன் நம்மளை பத்தி எல்லாம் நினைச்சுக்க இருக்க மாட்டான். இப்ப பிள்ளைக்கு ஊசி போட்டு டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்குல, நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கும், காலையில போய் பார்க்கலாம். எனக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்குடா இப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அப்படியேதான் கண்ணை மூடி தூங்கலான்னு போறாங்க. இப்ப பார்த்தா அவங்க இருக்கிற ரூம் டோரை தான் யாரோ அப்படியே ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க. இத பார்த்துட்டு அப்படியே எல்லாருமே எந்திரிச்சு உட்காராங்க. ஆப்போசிட்ல வந்த பர்சன் தான் அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ கோவமா இருக்குது. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாருமே ஒரு ஐடல்ஸ்ங்கிறது மறந்துட்டீங்களா? நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க, என்ன பண்றீங்க எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணணும்.
நீங்க என்ன ஃபுட் சாப்பிடுறது, என்ன ட்ரெஸ் போடுறது, நீங்க உங்க ஹேர்க்கு என்ன கலர் பண்றது எல்லாமே நாங்க தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு பார்ட்டியை இது பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து பாதியில போயிருக்கீங்க. பார்த்தா இப்ப மணி 12 o'clock, இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் உங்களோட சீக்ரெட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யார கிட்ட நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிருக்கீங்க? உங்களுக்கான பார்ட்னர்ஸ் கூட சூஸ் பண்ற பொறுப்பு எங்க கிட்ட இருக்கா? அதை விட்டுட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிருக்கீங்க? இந்த மாதிரி அந்த பர்சன் கத்தும் போது இவங்க எல்லாருக்குமே அவ்வளவு இதுவா இருக்கு. இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி ஹாப்பில இருந்திருப்பாங்க ஜிமினா பார்த்தது சந்தோஷத்துல. இப்ப இவங்க இப்படிலாம் கத்தும் போது இவங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல. மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே திரும்பி ஆரம் தான் பாக்குறாங்க. ஆரம்க்கு என்ன பண்றது கூட தெரியல. அவன் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிடான். எல்லாருமே அப்படியே ஆரம் பார்த்து மறைக்கிறாங்க. ஆனா ஆரம் எதுவுமே பேசாம அப்படியே தலையை குனிஞ்ச பக்கலே இருக்கிறான். ஆரம் தான் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்றான். ஐம் சாரி, நாங்க பண்ணது தப்புதான். எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, அதனாலதான் வெளியே போயிருந்தோம். உங்களுக்கு எந்த பர்சனல் ஒர்க்கா இருந்தாலும் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ஆள் நான் தான். என்கிட்ட சொல்லாம நீங்க எங்க போறீங்க? உங்களுக்கு எங்களுக்கே தெரியாம உங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, அப்படி என்ன ஒர்க் இருக்கு? இப்படி சொல்லும் போது ஜேகேக்கெல்லாம் செம கோவமா வருது. அவன் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துருக்கான். இங்க பாருங்க, நாங்க எங்க போறோம், எங்க வரோம், என்ன பண்றோம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கு, அதையும் நாங்க பாக்கணும். எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறோம். இப்படி ஜேகே சொல்லும் போது தயங்கு தான் அப்படியே அவனோட ஜேகேவோட கையை பிடிச்சி அப்படியே காம் பண்றான். தயங்கோட கையை அப்படியே தட்டி விடுறான். வாய முடு தயங், இப்படியே இருக்கிறனாலதான் இவங்கள ஏறி மிதிக்கிறாங்க. நாங்க ஒண்ணும் சும்மா ஒண்ணும் பண்ணல, எங்கனால உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, அதனாலதான் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நாங்க என்னமோ உங்க வீட்டு காசுல இருக்கிற மாதிரி சொல்றீங்க. இப்படி சொல்லும் போது அந்த பர்சனுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கு. அவங்க அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சைட்ல உட்காடுறாங்க. ஆரம் தான் கிட்டக்கு போய் பேசுறான். இங்க பாருங்க, ஐம் ரியலி சாரி. அவன் அப்படி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் ஒண்ணு இருக்குல்ல, அதை கொஞ்சமாச்சும் நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா? எங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களை நாங்க பண்ணணும்னு நினைக்க மாட்டோமா? இப்படி சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் தான் அப்படியே நிமிர்ந்து பாக்குறாங்க ஆரம. அந்த பர்சன் தான் அப்படியே ஆரமையும் பார்த்து மத்த மெம்பர்ஸையும் பார்த்து சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களோட பர்சனல் லைஃப தலையிடணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்க பார்ட்னரை கொண்டு நாங்க ஏன் சூஸ் பண்ணுவோம்னு சொல்றோம்னா, உங்களோட எல்லா விஷயத்திலையும் நாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்க எடுக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமும் உங்க ஃபேன்ஸை ரொம்ப பாதிக்கும். இப்போ உங்களுக்கு லவ்வோ க்ரஷோ ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு தான் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால மட்டும்தான் நாங்க சொல்றோமே, மத்தபடி எங்களுக்கு இதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா எங்களோட லவ் நாங்க தானே சூஸ் பண்ணோம். இப்படி சொல்லிட்டு சுகா கேக்குறான். மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே இப்படி பாக்குறாங்க. அவன் சொல்றதும் கரெக்ட் தானே, எங்களோட லவ்வரையும் எங்களோட பார்ட்னரையும் நாங்க தான் சூஸ் பண்ணணும். நீங்க சொல்ற பொண்ணை டேட் பண்றது எந்த விதத்துல நியாயம்? இப்படி சொல்லிட்டு தயம் உட்காடுறான். இப்ப அந்த போதும் தான் அப்படியே எடுத்து சொல்றாங்க, நீங்க பாருங்க, உங்களுக்கு லவ்வோ கிரஷோ இல்ல உங்க லைஃப் பார்ட்னர் இது எல்லாமே உங்க முடிவு தான். ஆனா நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போதைக்கு நீங்க அது எதுவும் பண்ண வேணாம்னு சொல்றேன். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நீங்க 6 பேரும் வெளியே போனதை பார்த்தா உங்களுக்கு ஏதோ சம்திங் நீங்க ஏதோ பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது. அது வேற ஏதாவது பிரச்சனையில போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, இது மொத்தமா ப்ராப்ளம்ஸ்ல தான் வரும். அந்த ப்ராப்ளத்தை என்னால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு உங்களோட நல்லது மட்டும்தான் முக்கியம். இப்படி சொல்லிட்டு அவங்க பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே தலையை கீழே குனிஞ்ச பக்கலே உட்காந்துருக்காங்க. ஆனா யாரும் அத காதுல கொஞ்சம் கூட பெருசா கூட கேர் பண்ணிக்கிறவே இல்லை. அவங்க நாட்டுக்கு அப்படியே படுத்தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இப்படியேதான் டேஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே என்னதான் ஜிமினாவை ரொம்ப பிடிச்சிருந்தாலுமே அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபையுமே அவங்க பாக்குறாங்க. அதுக்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதவே இந்த பக்கத்து பார்த்தோம்னா ஜிமினாவையுமே அவங்க நோட்டம் விட்டுட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போய் ஜிமினா வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஜிமினா அவனோட வேலையில அவன் அவ்வளோ சந்தோஷமா அதுல அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒன் டே தான் சொல்றாங்க, காலேஜ்ல ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எல்லாருமே அப்படியே செம்ம ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே அவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, இவங்க என்ன அதுக்குள்ள இப்படிலாம் சொல்றாங்க? ஆமால, இன்னும் எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தா அந்த காலேஜோட பிரின்சிபல் தான் வந்து நிக்கிறாங்க. அவங்க அப்படியே தான் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சைலண்டா இருங்க. இங்க பாருங்க, நீங்க எதுக்காண்டி இங்க வந்திருக்கீங்க? நீங்க பெரிய டிசைனர் ஆகணும் தானே உங்களுக்கு ஆசை. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நாங்க உங்களுக்கு கொடுத்துருவோம்.
நீங்க இங்க இருக்கிற மெம்பர்ஸ் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேணா இவங்கதான் அன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கும் உங்களுக்காண்டி வெல்கம் பார்ட்டி வச்சாங்க. அதுக்கப்புறம் காலேஜோட ஸ்டார்டிங் அன்னைக்கும் உங்களுக்காண்டி வந்து பேசினாங்க. இப்ப இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும்ல, அதுதான் உங்களுக்கு எக்ஸாமா நாங்க வைக்க போறோம். நீங்க எனக்கு தெரிஞ்சு 200 ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. உங்க எல்லாருமே இப்ப நாங்க டீம் மெம்பர்ஸ் மாதிரி பிரிக்க போறோம். 6 மெம்பர்ஸா இருப்பீங்க. நீங்க 6 மெம்பர்ஸ்மே ஒரு குரூப்புக்கு நீங்க தான் ட்ரெஸ் டிசைன் பண்ணணும். இது ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, இப்ப அதிக அளவு கான்செப்ட் வரப்போகுது. அதுக்கான டிசைனர் அங்க இல்ல, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்மே பெஸ்ட் டிசைனர்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் நீங்க அவ்வளோ அழகா அவ்வளோ இதுவாவே டிசைன் பண்றீங்க. நீங்க சேர்ந்து 6 மந்த் தான் ஆகுது, எனக்கு புரியுது. அதே கூட்டத்துலதான் ஜிம்னா நிக்கிறான். ஜிம்னா அப்படியே ஸ்டேஜ் தான் பாத்துக்கு இருக்கான். பார்த்தா ஜிம்னாவே தான் ஒரு 6 மெம்பர்ஸ் பாத்துக்கு இருக்காங்க. யாரு நம்ம பைப்பிள்ளைங்க தான் அப்படியே ஜிம்னாவை அட்மையர் பண்ணி பாத்துக்கு இருக்காங்க. ஆனா ஜிம்னா இந்த மெம்பர்ஸ கண்டுக்கிறாம அவங்க ப்ரொஃபசர் பேசுறதான் அவன் கேட்டுக்கு இருக்கான். இங்க இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே ஈவல் லுக்ல ஜிம்னாவை பார்த்து சிரிச்சுக்கு இருக்காங்க. அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. செல்லக்குட்டிக்கு அதெல்லாம் புரியாம அப்படியே லீயோட பக்கத்துல நின்னுதான் அவனும் பாத்துக்கு இருக்கான். லீ தான் அப்படியே ஜிம்னா கிட்ட பேசிட்டு இருக்கான். ஹே, என்னடா மச்சான் இப்படிலாம் சொல்றாங்க? அதுவும் 6 பேரை வச்சு எப்படி ட்ரெஸ் டிசைன் பண்றது? அதுவும் நம்ம வந்து 6 மந்த் தான் ஆகுது. நம்மளுக்கு அவ்வளோ காஸ்டியூம் கூட டிசைன் பண்ண தெரியாது. எப்படி டிசைன் பண்ண போறோம்? எனக்கு மட்டும் என்னன்னு தெரியும். எனக்கும் ஒண்ணுமே புரியல தெரியுமா? திருப்பி என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அது எப்படி நம்ம எப்படி அதுக்குள்ள டிசைன் பண்றது? நம்ம வந்து 6 மாசம் தானே ஆகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல தெரியுமா? ஏன் இவங்களுக்காக டிசைன் பண்றதுக்கு ஆள் இல்லையா? நம்ம கிட்ட எதுக்கு வர்றாங்க? நம்மளுக்கு எக்ஸாம் வேற வரப்போகுது. என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மக்கு மண்டை, அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க? எக்ஸாமுக்கு பதிலா தானே நம்மளுக்கு இதை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம இந்த காஸ்டியூமை மட்டும் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம்னா வச்சுக்கோ, நம்ம ஒரு டிசைனர்னு இவங்க சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் எதுவுமே கிடையாதுடா. எனக்கும் அப்படிதான் தோணுது. இருந்தாலும் பாத்துக்கலாம். இப்படி சொல்லிட்டு இவனும் நிக்கிறாங்க. இப்போ பார்த்தா எல்லாருமே அப்படியே 6 மெம்பர்ஸ் தான் நிக்கிறாங்க. ஜிமினா தான் அப்படியே முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சு பாத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டீமா கூப்பிட்டு அவங்க ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா பேண்டுமே அங்க வந்திருக்கு. அதுல நம்ம பேண்டும் வந்திருக்கு. நம்ம பேண்ட் அப்படியே பாக்குது. அவங்க டார்கெட்டே ஜிமினா தான். மூச்சிக்குட்டிக்கு ஒண்ணுமே புரியாம ஸ்டேஜ்ல இருக்க மெம்பர்ஸ் தான் பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே அப்படியே ஜிம்னாவை மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க மத்த எந்த டீம் பெஸ்டா இருந்தாலும் அந்த டீம் கிட்ட கொடுக்காம ஜிம்னாவோட டீமுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம மூச்சிக்குட்டிக்கு என்னன்னே தெரியல. மெம்பர்ஸ பார்த்தாலே பயமா இருக்கு. அவன் அப்படியே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவங்க மட்டும் எனக்கு வரவே கூடாது. கடவுளே ப்ளீஸ், எனக்கு அவங்க மட்டும் வந்துடக்கூடாது. எனக்கு வேற யாருக்கிட்டையாவது நான் போய் ஒர்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. எனக்கு வேறொருத்தவங்க தான் வரணும் இப்படி சொல்லிட்டு போய் அவன் வேண்டிக்கு இருக்கும் போது பார்த்தா நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே ஜிம்னா டீமை தான் கூப்பிடுறாங்க. ஜிம்னாக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. யாரும் வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ எனக்கு அவங்களே வர்றாங்க. ஏன் கடவுளே, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இப்படி சொல்லிட்டு போல அப்படியே பாவமா பாக்குது. நம்ம பசங்க எல்லாருமே அப்படியே நக்கலா சிரிச்சுட்டு இருக்காங்க. டேங் தான் அப்படியே ஜிம்னாவை பாக்குறான். ஜிம்னாக்கு இவங்களை பார்க்க பயமா இருக்குது. டேங் அப்படியே தான் மத்த மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சொல்றான். எனக்கு தெரிஞ்ச பிள்ளை நம்ம டீமுக்கு வந்துடவே கூடாதுன்னு சாமியை வேண்டியிருக்கும் போல. கடைசியில பார்த்தா நம்மளே உன்னை எடுத்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு இல்ல மூஞ்சிய பாருங்க அப்படி இருக்குன்னு. இப்படி பார்க்கும்போது மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே ஜிம்னா நோட் பண்றாங்க. அவனுக்கு கை கால்லாம் அப்படியே ஷுகர் ஆகுது. அவன் அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறாங்க. சுகர்லாம் அப்படியே உன்னோட லிப்ஸை பைட் பண்ற மாதிரி காட்டுறான். அவ்வளவுதான். ஜிம்னாக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஜிம்னாதான் அப்படியே பாக்குறான். ஜிம்னா அதே மாதிரிதான் அவன் ஹை விங் பண்றான். அவ்வளவுதான். பிள்ளைக்கு அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ்லயே அப்படியே புரிஞ்சு நிக்குது. இந்த சைடு நம்ம ஜேகோ பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் நம்மளால அழகா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நம்ம தயங்கலாம் அப்படியே அவனோட பாக்ஸர் ஸ்மைல் தான். இந்த சைடு ஜேகே பார்த்தோம்னா பன்னி ஸ்மைல் அப்படியே சிரிச்சிட்டு நிக்குது. ஆரம் கோல் டைப்லயே நிக்குது. இவன் அப்படியே பாக்குறான். எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் நடக்குது? இவங்க எல்லாரையும் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா இருக்கான். இவன் கூட நான் எப்படி போய் நான் எல்லாம் பண்ண போறேன்னு கூட எனக்கு தெரியல. சொல்லிட்டு போய் அப்படியே நர்வஸ்லயே அப்படியே நிக்குது. இப்ப ஜிம்னாவோட டீமை தான் கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா ஜிம்னாக்கு வர்றதுக்கு மனசே இல்ல. அவன் அப்படியே திரும்பி ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே நகல பாக்குறான். நீ தான் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான்.
எங்கடா போறேன், நம்ம டீம் தாண்டா கொடுத்துருக்காங்க, வா நம்ம தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்டேஜுக்கு எல்லாம் கூட்டிட்டு போறான். அங்க மெம்பர்ஸ் எல்லாருமே ஜிம்னாவை தான் பாத்துட்டு இருக்காங்க. ஜிம்னா அப்படியே தலை கீழே குனிஞ்ச வக்கலே நிக்குது. ஆரம் தான் அப்படியே ஜிம்னா கிட்டக்கு வந்துட்டு அவன் ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காண்டி கையை நீட்டுறான். ஆனா ஜிம்னா கையை நீட்டாம அப்படியே கையை அவனுக்குள்ளேயே வச்சிருக்கான். இப்ப மத்த எல்லாருமே சொல்றாங்க கையை நீட்ட சொல்றாங்க. ஜிம்னா அப்படியே பாக்குறான், என்ன ஏன்டா இப்படி கோத்து விடுறீங்க. இப்படி பாத்துட்டு அவன் அப்படியே ஆரம் தான் பாக்குறான். அவன் ஒரு ஐப்ரோ அப்படியே ரைஸ் பண்ணி காட்டுறான், கையை கொடு அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம மூச்சுப்பட்டிக்கு தான் கையை கொடுக்க மனசே வரல. அவன் அப்படியே பாக்குறான். அவன் அப்படியே நம்ம தமிழ்நாட்டு இதுபடியே அவன் வணக்கம் வைக்கிறான். எல்லாருமே அப்படியே வினோதமா பாக்குறாங்க. ஆனா ஆரம் அப்படியே ஸ்மிட் பண்றான். ஓ இல்லைக்கு கையை கூட கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இப்படி சொல்லிட்டு ஜிம்னா தான் பாக்குறான். ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ்லயே இருக்கான். என்ன நம்மள ஏன் இப்படி வினோதமா பாக்குறாங்க, இப்ப சும்மாவே இவங்க எல்லாரையும் பார்த்தா பயமா இருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி பாக்குறாங்களே, எனக்கு ஆல்ரெடி மீதி ஆகுது, இவங்க கூட வேற நான் ப்ராஜெக்ட் பண்ணணுமா இப்படி சொல்லிட்டு அவன் நிமிரும் போது மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே கிட்டக்க வந்து நிக்கிறாங்க. ஜிம்னா அப்படியே ஒரு மாதிரி பயத்திலே பாக்குறான். எல்லாருமே சொல்றாங்க, ஆல் தி பெஸ்ட், நல்லபடியா காஸ்டியூம் டிசைன் பண்ணுங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க பண்ற எல்லா டிசைனுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களை வச்சு டிசைனா பண்ணா உங்க நல்லா தான் இருக்கும். இப்படி ஜேகே சொல்லும் போது மத்தவங்க எல்லாருமே அப்படியே ஜேகே பார்த்து சிரிக்கிறாங்க. ஜிம்னா ஒண்ணுமே புரியல. அவன் அப்படியே முழிச்சு பாக்குறான். என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் பேபி பாய், உனக்கு இப்போ புரியாது, அப்புறமாட்டி எல்லாமே புரியும் இப்படி சொல்லிட்டு தயங் தான் ஜிம்னா மேல கைய போடுறான். சுகா இந்த சைடு அப்படியே ஜிம்னாவோட லிட்டில் ஃபிங்கரை தான் அப்படியே பிடிக்கிறான். சும்மா சொல்லக்கூடாது, எல்லாம் அப்படியே புச்சுக்கு இருக்கேன், நல்லா இருக்கு. சுகா சிரிக்கிறான். நம்ம ஜிம்னாக்கு தான் செம்ம பயமா இருக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸ்ல நிக்கிறான். திடீர்னு பார்த்தா அவனோட ஹிப்ல தான் யாரோ கை வச்ச மாதிரி இருக்கான். அவன் அப்படியே ஷாக்லயே அப்படியே திரும்பி பார்க்கறான். பார்த்தா நம்ம ஜேகோப் தான். அவன் அப்படியே அவ்வளோ கியூட்டா சிரிக்கிறான். ஜிம்னா அப்படியே பாக்குறான். நீங்க என்ன பண்றீங்க, உங்க கை இப்படி சொல்லிட்டு நம்ம பிள்ளைக்கு வாயெல்லாம் அப்படியே தடுமாறுது. இதை பார்த்துட்டு மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே சிரிக்கிறாங்க. ஜிம்னாதான் அவங்களை விட்டு அப்படியே 2 அடி தள்ளி வந்து நின்னுக்கிறான். எல்லாருமே பாக்குறாங்க. அச்சோ பேபி பாய்க்கு பயம் வந்துருச்சு போலே, அதான் அப்படி பயந்து பின்னாடி ஓடி போயிடுச்சு இப்படி சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே 2 அடி முன்னாடி வரான். ஜிம்னாக்கு செம்ம பயமா இருக்கு. அவன் எதுவுமே பேசாம அப்படியே கீழே இறங்கி ஓடிடுறான். இதை பார்த்துட்டு மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற மத்த யாருமே அதை பெருசாவே கண்டுக்கல. ஜிம்னா அப்படியே கீழே வந்துதான் நிக்கிறான். நீயும் கூடவே தான் வந்திருப்பான். என்னாச்சு ஜிம்னா, ஏன் இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான். ஆனா ஜிம்னா வாய் திறந்து எதுவுமே பேசல. அவன் அப்படியே தலையெல்லாம் கீழே குனிச்சு பக்கலே நிக்கிறான். லைட்டா தான் நிமிர்ந்து பாக்கலாம். பார்த்தா அவங்க மத்த மெம்பர்ஸ் எல்லாருமே இவனதான் பாத்துக்கிறது தெரிஞ்சுன்னு பிள்ளை அப்படியே தலையை கீழே குனிஞ்சுக்கிறது. இப்போ பிள்ளையோட பயம் ஃபுல்லாமே அந்த ப்ராஜெக்ட பத்தி தான் இருக்கு. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது இந்த மாதிரி சொல்லிட்டு அவன் அவனுக்குள்ளே எப்படி பேசிட்டு இருக்கான். சரி ஓகேடா गाइस, இதோட இந்த ஸ்டோரியை நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம பிள்ளை அப்படியே பேசிக்கிட்டு இருக்கட்டும். வேணா இப்ப மிட் நைட் ஆயிடுச்சு, நான் இதை எடிட் பண்ணி கொஞ்சம் போட வேண்டியது இருக்கு. சரி ஸ்டோரியை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு பசிக்குது, நானும் போய் சாப்பிடுறேன்டா. மணி என்னவா இருக்கும், அடப்பாசிகளா, மணி 12 ஆச்சுடா. சரி டாட்டாடா.